ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோரா குக்கிங். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஏற்ற ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடான உடனேயே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், 4 பட்டை, 2 ஏலக்காய். நம்ம இந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துட போகிறேன். நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடான உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் விழுது, தக்காளி விழுது, அது ரெண்டையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். கூடவே ஒரே ஒரு வரமிளகா சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் வரமிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்க போகிறேன். சேர்த்து வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை போகிற நல்லா வதங்கி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மசாலா சேர்த்திக்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்திக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திக்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தி அது நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசாலா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு 5 விசில் விட்டு. நான் இன்றைக்கி கருப்பு சுண்டல் தான் சேர்த்திக்க போகிறேன். அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க மசாலா கூட நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்திடலாம். சேர்த்தி அந்த மசாலாவோட நல்லா சுண்டல் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதோடு சேர்த்தி உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்தி நல்லா கொதி விட்டுற போகிறேன். நல்லா கொதி விட்டோடனே இறக்கிடலாம். நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. சப்பாத்திக்கு ஏற்ற கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் ரெகுலராக போடுற என்னோடய சமையல் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் நான் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.